சார் ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? ஸோ வெல்கம் டு ஆர்ஜே விஷாத் பிளாக். இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான தரமான வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா நார்மலாக நாங்கள் வந்து டிக்டாக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ரீல்ஸ் வந்து நிறையவே மேக் பண்ணியிருப்போம். இல்லாட்டி நம்ம ரீல்ஸை போட்டிருப்போம், இல்லாட்டி மற்றவங்க ரீல்ஸை நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். இப்படி மற்றவங்க ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நாம பார்த்து ரசிச்ச ரீல்ஸுகளை இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். பண்டிகையை கொண்டாடுங்க. ஸோ இப்போலாம் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறது நிறையவே கூடிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆச்சுன்னா எங்க பெஸ்ட் தடவை பார்க்கணும்னா என்ன இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் உள்ள ரீல்ஸ். அந்த ரீல்ஸ்ல போய் பார்த்து என்ன சாங்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பாட்டு தான் இந்த வீக் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு. அதை பார்த்து நிறைய பேர் போட்டோவை போடட்டும், எடிட் பண்ணி இருக்கணும். இதுக்கு நிறைய பேர் பல கஷ்டங்கள் பட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுவாங்க. சொல்றியா நீ அப்படி சொல்றியா? ஸோ அது வர கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸாக இருக்கும், இல்லாட்டி நல்ல கமெண்ட்ஸ் கூட இருக்கும். இதுல சில ரீல்ஸுகளை பார்த்தீங்கன்னா லாஜிக்கே இருக்காது. எதுக்குடா இந்த ரீல்ஸ் செய்யறாங்கன்னு அப்படி தோணும். இல்லாட்டி சில ரீல்ஸுகளை பார்க்கும்போது நல்லா இருக்கு பார்க்கலாம், இல்லாட்டி அவங்கள ஹீரோவாகவும் ஹீரோயினா நினைச்சு அவங்க ரீல்ஸ் ஒன்று போடுவாங்க. இதுல நிறைய கேட்டகரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னா சம்மந்தமே இல்லாம ரீல்ஸ் செஞ்சிருப்பாங்க. இதுல என்னன்னா வேற லெவல் ஃபனியான ரீல்ஸும் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் தெரிஞ்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற கப்பல்ஸ் என்னென்னமா வீடியோ போட்டிருக்காங்க, எப்படிடா நம்மளை பாடாப்படுத்தியிருக்காங்க, அதுகளை தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ஒரு புது வரவுன்னு வந்திருக்கு. அந்த கப்பல்ஸுடைய வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ போட்டு என்னடா ரீல்ஸ் இது? இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு. வாரான் கட்டிட்டு ஓடுறான். இவங்க நாயிலன்னு கும்பிடுறா, இல்லாட்டி மனுஷன் இவன் கரெக்ட் பண்ணிட்டா. பாவி கடவுளே, இப்ப இப்படியானமா லவ் வருது? முன்னெல்லாம் பார்த்து பார்த்து பேசி பேசி அப்படிதான் லவ்களை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ நியூ கப்பல்ஸா இருக்கீங்களா, இந்த மாதிரி ரீல்ஸுகள் இருந்தா நீங்களும் செஞ்சு போடுங்கப்பா. கொஞ்சம் பார்க்க ஆசையா இருக்கு. ஆனா லாஜிக்கே இல்லாம தான் இருக்கு ஒரு ஒரு வீடியோவும். ஜஸ்ட் அவன் வாரான், ஒரு தட்டு ஒன்று தட்டுறான், சரி இவன் சாரின்னு கேட்டு இவன் ஓடுவான பார்த்தா கடைசியில அவன் உசாரி பண்ணிட்டு போயிட்டானே, வடை போச்சே. ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது என் மைண்டுக்குள்ள ஒரு வீடியோ ஒன்று வருதுங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல. இப்போ தெரிஞ்சு போச்சுங்க என்னமா மாறுறாளுங்க. சாரி கேட்டுட்டு போவியா? அவன் உஷார் பண்றது நீனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் ரீல்ஸ் இருக்குங்க கப்பல் ரீல்ஸ். இது சரி பிரச்சனை. இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்கான அந்த வாய்க்குள்ள வாய் தண்ணியை வச்சு ஊத்துற ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பாட்டுக்கு சிங்களா இருக்கிறதே மேலுங்க. இங்க பாருங்க, இது பாம்பு. இந்த பாம்பு இப்படி சல்லுன்னு போயிடுச்சுன்னா சாரப்பாம்பு. இதே பாம்பு இப்படி மாலை போட்டிருந்தா மலை பாம்பு.
தண்ணியில் போனா தண்ணி பாம்பு அவ்வளோ தண்ணிங்க. என்னையா இது? நீங்க பாருங்க, இது பாம்பு. இந்த பாம்பு இப்படி சல்லுன்னு போயிடுச்சுன்னா சார பாம்பு. சல்லுன்னு போனா அது சல் பாம்பு. அண்ணே ராங்னே. சாரத்துக்குள்ள போனா தான் சார பாம்பு. வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? பாம்பு இப்படி மாலை போட்டிருந்தா மலை பாம்பு. அது மாலை பாம்புண்ணே. தங்கம் தங்கப்ப தங்கம் ஒத்துக்க முடியாது. இல்ல இல்ல, இந்த காமெடியை மறக்கா கேளுங்க, ரெண்டுமே ராங். சாரத்துக்குள்ள போனா தான் சார பாம்பு, மலைக்குள்ள போனா தான் மலை பாம்பு. இது மாலைண்ணே. மாலை பாம்புனா வரும். ஒருவேளை அந்த மாதிரி இருக்கும். கட்டுக்குள்ள போனா கட்டு பாம்பு, விரிய பாம்பு. இது ராகம், இது ராஜன், நாகராஜன் வந்திருக்கிறார். அதே அவருடைய ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. அது என்னன்னா, சிரிக்கிற சிரிப்பு சரியில்லை. இங்க பாருங்க, இது கோழிக்கறி. இப்ப பாருங்க, இது ஆட்டுக்கறி. இது மாட்டுக்கறி. எங்கடா வாரீங்க? எப்படா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? சின்ன வயசுல இருந்து சிம்புவோட ஃபேன் நாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது சிம்பு ஃபேன். ஒரே கறியில 3 வித வெரைட்டியை சொல்லிட்டாயா? அண்ணே ஒன்ஸ் மோர். இங்க பாருங்க, இது கோழிக்கறி. இப்ப பாருங்க, இது ஆட்டுக்கறி. இது மாட்டுக்கறி. இப்படிதான் டிஃபென்ஸ் லாயர் சிவாமணின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுறான் என்கிட்ட. ஒரே லாப் ஆயிட்டு மடக்கின கீழே விழுந்துட்டான். வேற லெவல் யாட்டி, வேற லெவல். என்னயா இது கறிக்கு வந்த சோதனை. நிறைய பேர் இருக்காங்க, புதுசு புதுசா கிளம்பி வராங்க. எங்க இருந்து வராங்க தெரியாது. ஆனா நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நம்ம ஒண்ணு யோசிக்கலாமே. என்ன யோசிக்கலாம்? இது குத்து, இது விளக்கு. குத்து விளக்கு. அங்கிள், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். இது ரோஸு, இது மில்க்கு. ரெண்டும் சேர்ந்தா ரோஸ் மில்க்கு. நல்ல தமாசா இருக்குது. ஏன் திடீர்னு சிரிப்பு நிறுத்திட்டாரு? அந்த ஜோக் அவன் ஏற்கனவே கேட்டிருப்பான். எமோஷனல் டேமேஜ் அப்படி போட்டிருக்காங்க. இவரு ஏங்க ஏங்க பொண்ணுங்க மட்டும் இப்படி இருக்குங்க? இப்படியாச்சும் ஒரு வீடியோ, இந்த மாதிரி ஒரு வீடியோ எங்களால போட கிடைக்குமான்னு தெரியுது. சாகுற முன்னக்க இந்த மாதிரி கப்பல்ஸ் வீடியோ ஒண்ணு சரி போட்டணுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதுல என்ன இப்படி இருக்குன்னு பாத்துடணும். எவ்வளவு நல்லா இருக்கு. பட் லாஜிக் இல்லை தான், பார்க்க இயலல. ஓகே, பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி கப்பல்ஸ் யார் சரி லவ் ஃபெயிலியர் இருக்கீங்களா? இப்படி போட்டு கொடுத்துட்டு போன பெண்கள் இருந்தால் நம்ம சிங்கிள் பசங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதாப்பா, ஷா வயசு பசங்க சாப்பிட சும்மா விடாதுன்னு சொன்னது உண்மைதாங்க. இப்போ ரீசெண்டா ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு கப்பல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க. அது வேற லெவல் ஃபன்னியான மூமெண்ட் சொல்லலாம்.
பட் இவங்களை கலாய்க்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடலை. இவங்க பண்ணுற சேட்டைகளை பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாமே இருக்குது அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே கமெண்ட் பாக்ஸில் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி யாரையும் இப்படி கலாய்க்காதீங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் போட்டுறாதீங்க. இது வந்து சும்மா ஹாப்பியாக கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போகிறதுக்காக அது இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பார்த்துட்டே வந்துடுங்க. அப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் கண்மணி அன்போடு அந்த சீன் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிருந்துச்சு இல்லையா? இப்போ அதில் இவர் கொஞ்சம் டப் பண்ணியிருப்பாரு. பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, நான் கஷ்டப்பட்டு அதுதானே ரெடி ஆகி வந்திருக்கேன். என்னது யோசிக்கிறீங்களா? எனக்கு உண்டான காயம் தன்னால ஆறிடும். என்னவோ தெரியல, என்ன மாயமோ புரியல, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. இதையும் எழுதிக்கோ. பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கோ. பொன்மானே போட்டுக்கோ. இந்த பாரு, உனக்கு என்ன காயமானாலும் என் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி. கமல்ஹாசன் எவ்வளவு சொல்லியிருப்பாரு, அபிராமி அபிராமி. அந்த டைலாக் என்னன்னே இப்படி செய்யறீங்க? என் காதல் என்ன என்று சொல்லாமல் எங்க அழுகை நான் அழுகை. அன்னைக்கு கமல்ஹாசன் எடுக்கிறான்னு சைடு வாங்கி போயிடுச்சு. வந்து அழுகை. கமல்ஹாசன் வயசுக்கு சொன்னா கன்றாவியான வயசு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அண்ணே. ஏன்னே? ஐயோ கமல்ஹாசன் சார், சாரி இந்த வீடியோ போட்டதுக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி அண்ணன் வாயில வாழ வித்தையில வச்சிருக்காரு. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே. அண்ணே சாரி, உங்களை கலாய்க்கல, வீடியோ நல்லா இருக்குண்ணே. பட் இன்னும் அந்த கமல்ஹாசன் வாய்ஸ் எடுத்தது கொஞ்சம் உங்களுக்கே தோணுதா? சந்தேகத்துக்கு பிறந்த சைத்தானே. எனக்கு உண்டான காயம் தன்னால ஆறிடும். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, எனக்கு ஒன்றும் ஆகுறது இல்லை. இதையும் எழுதிக்கோ. இடையில மானே தேனே பொன்மானே போட்டுக்கோ. எனக்கு என்ன காயமானாலும் என் உடம்பு தாங்கிடும். உடம்பு தாங்குமா? அபிராமி அபிராமி அபிராமி. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தேடா கூடமான பாடல்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இவருடைய வீடியோ பார்த்தாச்சு. இப்போ இவர் என்னென்னமா மல்டி டேலண்ட் வச்சிருக்காரு அந்த டான்ஸ் தான் நாங்க பார்க்கலாமா? வருமானு தெரியல, சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். அண்ணன் நம்ம பாட்டுக்கு ஆட சொன்னோம், அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. இருக்குண்ணே அண்ணா, இந்த மாதிரி வீடியோ போட்டு எங்களை நீங்க சந்தோஷப்படுத்துங்க ப்ளீஸ். இது வரைக்கும் முன்னால உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னால தான் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. ஸோ வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சின்ன வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் இருக்கிற டைமில். ஓகே, இந்த மாதிரி பண்ணியான வீடியோஸ் உங்களுக்கும் கிடைக்கணும், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நான் உங்கள் பாய். அது முன்னுக்கு இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாரிகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலான்னு பிரச்சனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க.